தென்காசி தனி தொகுதியில் களமிறங்கும் டாக்டர் கா கிருஷ்ணசாமி. அதிமுக தலைமையிலான கூட்டணி மக்களுக்கான கூட்டணி என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி நேற்று சென்னையில் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று முதல் தமிழகத்தில் வேட்பாளர் மனு தாக்கல் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கூட்டணி கட்சி சார்பில் 16 பேர் கொண்ட முதல் கட்ட தேர்தல் வேட்பாளர் பட்டியல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று வெளியிட்டார். இந்த பட்டியலில் தேமுதிகவிற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அதேபோல் புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தனி தொகுதியும், எஸ்டிபிஐ கட்சிக்கு 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி, 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி இடம்பெற்றிருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என தெரிவித்தார். இது புதிதாக உருவான கூட்டணி இல்லை. 2019இல் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் அமைய பெற்ற கூட்டணியில்தான் புதிய தமிழகம் கட்சி இடம்பெற்று இருந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த தேர்தலிலும் புதிய தமிழகம் கட்சி அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது. இதற்கு காரணம் மத்தியில் உள்ள ஆட்சிக்கும் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் ஆட்சிக்கும் எதிரான மனநிலையில் மக்கள் உள்ளனர். எந்த ஒரு கூட்டணியும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த கூட்டணி மக்களின் மனநிலையை சரியாக கணக்கிட்டால் மட்டுமே அது முடியும். அந்த வகையில் கோடான கோடி தமிழ் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒரு சுதந்திரமான சுயமரியாதை கூட்டணி அதிமுக கூட்டணி. இதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி இடம்பெற்றுள்ளது. தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் உள்ள தமிழ் மக்களின் சுயமரியாதை மீட்டெடுப்பது, அந்த மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பது, தமிழகத்தின் உரிமைகளை எந்தவித சமரசமும் இன்றி போராடி பெறுவதுதான் இந்த கூட்டணியின் முக்கிய நோக்கம். கடந்த 2019ஆம் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில் ஏறக்குறைய 38 இடங்களை எதிர்க்கட்சியினர் பெற்றனர். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் அவர்களது செயல்பாடுகள் எதுவும் சொல்லக்கூடிய அளவில் இல்லை என மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் என டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். இதன் மூலம் அவர் திமுக வேட்பாளர் ராணி சி. குமாரை எதிர்த்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தென்காசியில் போட்டியிட உள்ளார். 2019 தேர்தலில் அதிமுக சின்னத்தில் போட்டியிட்ட கிருஷ்ணசாமி திமுக வேட்பாளர் தனுஷ்குமாரிடம் 1,20,767 வாக்கு வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.